அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நான் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேங்க. கேட்டால் அப்படியே அசந்து போவீங்க. அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சால் நமக்கெல்லாம் பெரிய வியப்பாக இருக்கும். என்ன தெரியுங்களா? இன்றைக்கு காலையில் பொழுது விடிந்து சூரியன் உதித்தான். நீ கேட்கலாம், என்னங்க இவருக்கு என்ன ஆச்சு, இவர் என்ன இதெல்லாம் ஒரு ஆச்சரியம்னு சொல்கிறாரு? பொழுது விடிஞ்சு சூரியன் உதிக்கிறது, இல்லை சூரியன் உதித்து பொழுது விடியறது, இதுதான் காலங்காலமாக நடக்குதுங்களே, இது என்ன ஏதோ போய் ஒரு விஷயம்னு ஆச்சரியம்னு வேறு பில்டப் கொடுத்தீங்க அப்படின்னு சில பேருக்கு தோணும். யாருக்குமே தோணும். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அதுதான் உலகத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்? நேற்று இரவு படுக்க போகிற பொழுது நாளை பொழுது விடியும், வானம் மீண்டும் வெளுக்கும், கீழ்வானம் சிவக்கும் என்றெல்லாம் நாம் நம்புகிறோமே தவிர அது நடக்கும் என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா? எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும், சார் நாளை காலையில் கண்டிப்பாக பொழுது விடியும் சார் இந்தந்த காரணங்கள்னால அப்படின்னு 1 2 3ன்னு விளக்க முடியுமா? நேற்று வரைக்கும் பொழுது விடிஞ்சது உண்மைதான். நேற்று வரைக்கும் காலையில் ஒரு 5 மணி 5:30 மணி 6 மணி ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வருது, பொழுது விடிகிறதுன்றதெல்லாம் உண்மைதான். நாளைக்கும் இதே போல் நடக்கும் என்பதற்கு உத்தரவாதம் உண்டா? உத்தரவாதமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பிரகாசம் வெளிச்சம் வருகிறது என்பது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். எப்படி இந்த வெளிச்சம் வந்தது? பூமி சுற்றுவதால், சுற்றி கொண்டே இருப்பதால், தானும் சுற்றி சூரியனையும் சுற்றுவதால் இந்த வெளிச்சம் வருகிறது. சரி, இந்த பூமி சுற்றிக்கிட்டே இருக்கு, நாளைக்கும் சுற்றுன்றதுக்கு உத்தரவாதம் உண்டுங்களா? நீங்கள் என்ன என் கேள்விக்கு பதில் சொல்லணும், இல்லை யோசிக்கணும். பூமி தொடர்ந்து சுற்றி கொண்டு இருக்கிறதே, இது இதே வேகத்தில், இதே தூரத்தில், சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கிற இதே தூரத்தில் 1 மாதம் கழித்தும் செல்லும் என்பதை எந்த அறிவியலாளராவது கண்டிப்பாக எழுதி கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அதை வேகரிஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டுடுறாங்க. என்னது வேகரிஸ் ஆஃப் நேச்சர்? திடீர்னு இயற்கையிலே ஒரு மாறுபாடு. சார் என்னங்க இப்போல்லாம் மழை பெஞ்சா அப்படி பிச்சு உதறதுங்க சார், பொங்கல் கழித்து கூட மழை பெய்யுதுங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் சம்மரில் மழை என்னமா பிச்சு உதறிச்சுங்க, நம்ம சென்னையில் பெஞ்சதுங்க, நம்பவே முடியல. இப்படிலாம் நம்ம பேச்சுக்களை கேட்கிறோம், அண்மை காலத்தில் கேள்விப்படுகிறோம். ஏன்? இயற்கைக்குள்ளே ஏதோ ஒரு மாறுபாடு தென்படுகிறது. இந்த பறவைகள் வலசை போவதுன்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பறவைகள் இங்கிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் தாண்டி வேறு ஒரு நாட்டுக்கு செல்லும். நம்ம வேடந்தாங்களுக்கு வர பறவைகள் அப்படி தான் வருது. ஆனால் இந்த பறவைகள் இப்போ காலம் மாறி வருகின்றன அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. பொதுவாக பனிக்காலத்தில் இந்த செப்டம்பர் மாதம் அல்லது அக்டோபர் மாதம் நவம்பரில் தாங்க வரும், டிசம்பர் மாதம் வரும். ஆனால் அது எசக பிசகா அது ஆகஸ்ட்லேயே வந்துருச்சுங்க அப்படின்னு ஊர் பெரியவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி அப்போ ஏதோ ஒரு வகையான இயற்கை கணக்குகளை வைத்து கொண்டு தான் அந்த பறவைகள் வலசை வருகின்றன. ஆனால் அது மாறுகிறது. அப்போ எதற்குமே உத்தரவாதம் இல்லாத நிலையில் இன்றைக்கு காலையில் சூரியன் உதித்தான், பூமி சுற்றியது என்பதே ஒரு ஆச்சரியமான விஷயம். காலையில் பைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, வீல் நவுறவே மாட்டேங்குது, ஸ்டார்ட் ஆகுது ஆனால் வீல் நவுறல, என்ன பண்ணுறோம்? சுற்றவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு மெக்கானிக்கிட்ட போய் வண்டியை நிறுத்துகிறோம். மெக்கானிக் உடனே அங்கே சரி பண்ணி அப்புறம் இந்தாங்க சார் ஓட்டுங்க சார் அப்படிங்கிறார். சைக்கிள் கொடுக்குறாரு, பைக் கொடுக்குறாரு. இப்போ சைக்கிள் சக்கரம் சுற்றலை அப்படின்னா சுற்றி விடுறதுக்கு ஒரு மெக்கானிக் இருக்கிற மாதிரி இந்த பூமி சுற்றிக்கிட்டு இருக்க, இது சுற்றுறதை நின்றுச்சுன்னு வச்சுக்கிங்க, இதை மறுபடி சுற்றி விடுறதுக்கு எங்கேயாவது மெக்கானிக் இருக்கிறாங்களா? மெக்கானிக் என்ன பண்ணுவார்? அவர் பூமியை கொஞ்சம் சுற்றி விடுங்க மெக்கானிக், பொழுது விடியவே இல்லைன்னா அவர் பிச்சுக்குவார், தலையே சுற்றும் அவருக்கு. அப்போ இதுவே ஒரு மிகப்பெரிய வியப்பு என்பது வாழ்க்கையினுடைய அதிர்ச்சிகள் மட்டுமல்ல, ஆச்சரியங்களும் கலந்ததுதான் வாழ்க்கை. நம்ம எதிர்பாராத விஷயம். திடீர்னு ஒருத்தர, சார் இப்போதான் சார் உங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தேன், எப்படி சார் உங்கள்கிட்ட ஃபோன் வருது, ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும். சார் 2 நாளைக்கு முந்தி கூட அவரை பற்றி பேசிக்கிட்டே இருந்தேங்க, பார்த்தா வாசகதவும் தட்டுறாருங்க, காலையில் செட்டி எடுத்துகிட்டு என்னவோ ஒன்று பார்த்துட்டு போகலான்னு தோணிச்சு, பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு தோணிச்சு. சித்தப்பா உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, நான் கூட நினச்சேன், கரெக்டாக வந்துட்டீங்களே அப்படின்னு வீட்டில் பிள்ளைங்க சொல்லுவாங்க.
வாழ்க்கை என்பது ஆச்சரிய ஆனந்தங்களும் உட்பட்டது தான். ஷிகிமாரோ அப்படின்னு ஒரு ஜப்பானிய டாக்டர், அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார் பாருங்க, ரொம்ப வியப்பாக இருக்குது. அவர் காலையில் ஒரு 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 கல்லூரியில் ஒரு கான்ஃபரன்ஸ், அந்த கான்ஃபரன்ஸில் பேசிட்டு உலக புகழ்பெற்ற நியூரோ சயின்டிஸ்ட், அவர் டாக்டர், மருத்துவர், நரம்பியல் துறை நிபுணர். அவர் ஒரு கல்லூரியில் சொற்பொழிவு ஆற்றிவிட்டு அந்த கல்லூரியிலிருந்து புறப்படுகிறார். ஏன்னா 1 மணிக்கு முடிக்கிறாருன்னு வச்சுங்க, அவருக்கு 5 மணிக்கு ஒரு பிளேன். ஒரு 1 மணி நேர பயணத்தில் இன்னொரு ஊரில் போய் இறங்கி அங்கே ஒரு கல்லூரியில் நிகழ்ச்சி, ஒரு நாளில் 2 நிகழ்ச்சி, காலையில் 1 மாலை அங்கே. இப்போ பேசி முடிச்சுட்டு புறப்பட்டு அவசரமாக விமான நிலையத்துக்கு போகிறார். விமான நிலையத்துக்கு போனால் அந்த இடத்துல அவர் போகிற விமானம் ஏதோ தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதமாக புறப்படுது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. அதை படித்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி ஜப்பானில் கூட இது மாதிரிலாம் நடக்குது, விமானம் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு. இங்கே தான் இல்லை அங்கேயே ஆகுது அப்படின்னு படிக்க நமக்கு ஒரு ஆறுதல். நம்மளை மாதிரியே இன்னொருத்தங்களுக்கும் ஒரு சில சிக்கல் இருக்குன்னு அதை கேட்டு சந்தோஷப்படுறது இல்லை, அது மாதிரி. அப்போ என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு தெரியல. உடனடியாக அந்த ஊருக்கு புறப்பட்டு போயே ஆகணும். விமானத்தில் போகலாம்னு திட்டமிட்டு இருந்தார். இப்போ அது அடி வாங்கி போச்சு. இவர் வருவார்ன்றதுக்காக அந்த ஊரில் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு தயாராக இருக்கிறாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியல. இவர் நேரம் ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு அங்கே போயிருக்கிற அந்த பெண்கிட்ட விசாரிக்கிறார். இது மாதிரி டிலேன்னு சொல்கிறீங்க, நான் அந்த டோக்கியோன்னு வச்சிங்களேன், டோக்கியோவில் போய் நான் இறங்கி ஆகணும், அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது, நான் என்ன செய்வேன்? அந்த பெண் சொல்லியிருக்கிறாங்க, ஐயா இது எப்போ சரியாகும்னு எங்களால் உறுதியாக சொல்ல முடியல, மாற்று ஏற்பாடுகளுக்கு நாங்கள் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கார் ஒன்று புக் பண்ணிங்க. விமானம் எப்போ வரும்னு தயாராகும்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கிறத விட டக்குன்னு ஒரு கார் எடுத்துகிட்டு புறப்பட்டுருங்க, இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்தில் அங்கே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு யோசனை. உடனே வெளில வந்தார். அங்கேருந்து ஒரு டாக்ஸி ஒன்று புக் பண்ணார், புறப்பட்டார். மழை பிச்சு உதறது, இதே மாதிரி தான் மழை பிச்சு உதறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி செல்ஃபோன் அதெல்லாம் கிடையாதுங்க, ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது, லேண்ட்லைன் தான். ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, எஸ்டிடி பூத்துன்னெலாம் இங்கே இருந்தது, அது மாதிரி லேண்ட்லைன் தான். இவர் போகிற வழியில் ஜிபிஎஸும் எதுவும் இல்லை, செல்ஃபோன் இல்லை, ஜிபிஎஸ் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மழை பெஞ்சு கொண்டிருக்கிறதுனால ஆள் நடமாட்டமும் இல்லை, யாருக்கிட்ட வழி கேட்குறதுன்னு தெரியல. அங்கே ஒரு வீடு ஒன்று இருக்குது, அந்த வீட்டு கதவை தட்டி அங்கே ஃபோன் இருந்தால் அந்த அமைப்பாளர்களை தொடர்பு கொண்டு வழி கேட்கலாமே அப்படின்றதுக்காக இவர் போகிறார். போய் கதவை தட்டுறாரு. வாங்க என்ன வேணும்னு, ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமாம்மா அப்படின்னு கேட்குறாரு. பண்ணிங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிவிட்டு, புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு, மழையாக வேறு இருக்குதே, உட்காருங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போய் அந்த அம்மா இவருக்கு டீயும் பிஸ்கட்டும் போட்டு எடுத்து வைக்குது. ஐயா இதை சாப்பிட்டுக்கிட்டுருங்க, இது நான் பிரார்த்தனை செய்கிற நேரம், பிரார்த்தனை முடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அவங்க ஏதோ அவங்க மத வழக்கப்படி. திரும்ப அங்கேருந்து அந்த அம்மா வந்தாங்க. கண்ணெலாம் கலங்கி இருக்குது, அந்த அம்மா அழுது இருக்குது. இவர் கேட்டார், டாக்டர் இல்லையா? இவர் கண் பார்த்த உடனே, என்னம்மா என்னாச்சு, ஏன் ஏதோ கலங்கி இருக்கிறீங்க, சொல்லலாம்னா சொல்லுங்கள் அப்படின்றார். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் யார் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் என்னுடைய மகள், அவளுக்கு ஒரு வினோதமான நரம்பு பிரச்சனை, எங்கள் உள்ளூர் டாக்டர்கிட்ட கேட்டேன், அவர் இது நம்மளால் முடியாது, நீங்கள் டோக்கியோ போகணும், அங்கே புகழ்பெற்ற நரம்பியல் துறை நிபுணர் ஒரு டாக்டர் இருக்கிறாரு, ஷிகிமாரோன்னு பேர், நீங்கள் அவரை சந்திச்சிங்கன்னா அவரால் தான் இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். நேத்திக்கு மாலை தான் சொன்னார். ஆண்டவா, அவரை எப்படியாவது சந்திக்கிறதுக்கு வழி பண்ணுன்னு நான் பிரார்த்தனை பண்ணேன். என் மகளுடைய நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, கைகாலெல்லாம் அசைக்க முடியல, 10-12 வயசாச்சு என்று அந்த பெண் சொல்லுகிறாள். இவள் வியந்து போனார். நீ அந்த டாக்டரை சந்திக்கிறதுக்கு வழி பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணமா, ஆனால் கடவுள் உன்னை சந்திக்கிறதுக்கு அந்த டாக்டரையே உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கிறான். நீங்கள் யாரை பார்க்கணும்னு நினச்சிங்களோ நான் தான் அந்த டாக்டர். இந்த நேரத்தில் எனக்கு நீங்கள் தொலைபேசி செஞ்சுக்கிறதுக்கு உதவி செஞ்சீங்களே, உங்கள் பெண்ணை என்கிட்ட நாளைக்கு இந்த விலாசத்துக்கு அழிச்சிட்டு வாங்க, நம்ம மருத்துவமனையில் வச்சு பார்த்துடலாம் என்ன ஏது என்று சொல்லுகிறார். அந்த பெண் அதிர்ச்சியான ஆச்சரியத்துக்கு ஆட்பட்டாள். எதிரே பார்க்கல டாக்டர்னு. ஆமாம்மா, நான் கூட எதிர்பார்க்கல. காலையில் புறப்பட்டப்போ விமானம் தாமதமாச்சு, வந்தேன், காரில் தான் வந்தேன், மழை எதிர்பாராமல் நடந்தது, எதிர்பாராமல் வழியும் தவறிவிட்டேன், இந்த இடத்தில் உங்கள் வீட்டு கதவை தட்டினேன்,
இப்படி எதிர்பாராமல் உங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு, உங்கள் மகளுக்கு இதனால் மருத்துவம் செய்கிற ஒரு வாய்ப்பு, வாழ்க்கை என்பது இப்படிப்பட்ட ஆச்சரியங்களும் நிரம்பியது என்று அவர் தன்னை மறந்து சொல்லுகிறார். வாழ்க்கை அதிர்ச்சிகள் மட்டுமல்ல, ஆச்சரியங்களும் ஆனந்தங்களும் அற்புதங்களும் கூட நம் வாழ்வில் நிச்சயம் அன்றாடம் நடக்கும். வாழ்வில் திருப்பங்கள் பிறக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.